ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் ஆயிரம் 660 மற்றும் 661 பாசுரங்கள். திரு குலசேகர பெருமாள் அருளிச் செய்த பெருமாள் திருமொழி. 660 பாசுரம். ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப் பாடி வன்பொன்னி பேராறுபோல் வரும் கண்ணநீர் கொண்ட அரங்கன் கோயில் திருமுற்றம் சேறுசெய் கொண்டர் சேவடி செருஞ்செருஞ்சென்னிக் கணிவனே. நப்பிண்ணை பிராட்டியின் பொருட்டு 7 எருதுகளின் வலி அடக்கிக் கொன்றதும் வராக அவதாரம் மேற்கொண்டு இப்பூமியை தூக்கியதும் ராமபிரானாக அவதாரம் மேற்கொண்டு ராவணன் என்னும் பகைவனை அழித்ததும் திருவிக்கிரம அவதாரம் மேற்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியினிடம் பெற்று இப்பூமியை அளந்ததும் ஆகிய எம்பெருமானின் அளப்பரிய அரும்பெருஞ்செயல்களை தன் வாயினால் சொல்லிப் பாடி பக்தி பெருக்கின் காரணமாக காவிரி ஆற்று வெள்ளம் போல் கண்ணீர் சொரிந்து திருவரங்கன் திருக்கோயில் முற்றத்தை சேராக்கும் அளவுக்கு திருத்தொண்டர்களின் திருவடிகளால் மிதியுண்ட அழகிய சேற்றை என் தலையில் சூட்டிக்கொள்வேன். 661 பாசுரம். தோய்த்த தன் தயிர் வெண்ணெய்ப்பாலுடன் உண்டலும் உடன்றாட்சி கண்டு ஆர்த்த தோளோடு எம்பிரானின் ரங்கனுக்கடியார்களாய் நாத்தழும்பெழ நாரணாவென்றழைத்து மெய்த்தழும் பழுத்தேத்தி இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்துமென் நெஞ்சமே. தோய்த்து குளிர்ந்துள்ள தயிரையும் வெண்ணையையும் பாலையும் ஒரே நேரத்தில் திருழி திருவமுது செய்த அளவில் கண்ணனை தாயார் யசோதை பிராட்டியார் அவன் செய்த அக்களவுச் செயலை கண்டு கோபித்து பின் அவன் கைகளை கட்டினாள். இத்தகைய எமக்கு தலைவனான திருவரங்கனுக்கு ஆட்பட்ட அடியார்கள் பலரும் தத்தம் நாக்கு தழும்பேறும்படியாக நாராயணா நாராயணா என்றழைத்து உடல் தழும்பேறும்படியாக அவன் திருவடியில் விழுந்து வணங்கி தொழுது இன்புறுவர். இப்படிப்பட்ட வைணவ திருத்தொண்டர்களின் திருவடிகளை என் மனம் துதித்து அவர் கேட்க பல்லாண்டு பாடும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம்.